பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் தேய்பிறை நவமி திதியும் காலை 9:39 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்க உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை துவங்குவதற்கு உகந்த தினம். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு சகலவிதமான அனுகூலங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் லக்ன அவயோக தசைகள் நடக்கும் பொழுது வயதிற்கேற்றபடியான பாதிப்புகளை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிக்கின்ற வயதுகளில் இருக்கிற குழந்தைகள், அதாவது ஒரு 10வது கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஒரு 15 வயது கம்ப்ளீட் ஆகி 10வது முடிச்சு 11 அப்படின்னு போகக்கூடிய சூழலில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தேர்வு செய்யக்கூடிய குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்ன யோக தசைகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அதாவது நீங்கள் 11வது அப்படிங்கிறது நம்முடைய எதிர்கால கல்வி முறையை நிர்ணயம் செய்வது, அதன் மூலமாக வேலையோ தொழிலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வலுவான சூழலை எட்டுவதற்கு உதவக்கூடிய அந்த அமைப்பு, அந்த நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட், அந்த குரூப் அப்படிங்கிறது +1ல் அவயோக திசைகள் அந்த நேரத்தில் நடக்கும் பொழுது தேவையான கல்வியை எடுத்து படிப்பதற்கான தன்மைகளை அந்த தசாபுக்திகள் கெடுக்கும். அந்த சூழல் மிக ஒரு சென்சிட்டிவான விஷயமாக இருக்கிறது. இதை சொல்லுவது ஜோதிடம். இதை ஜோதிடம் எப்படி சொல்லும்னா, நீங்கள் குழந்தைகள் 10வது முடித்த உடனே நீங்கள் சரியான நேரத்தில் போய் உங்களுடைய வழக்கமாக நீங்கள் பார்க்குற ஜோதிடர்களிடம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்புகள் வலிமையாக இருந்தும் மருத்துவர் ஆகாத சூழல், பொருளாதார நிலை காரணமாகவோ இல்லை படிக்க இயலாத ஏதோ ஒரு ரீசன், அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நேரடியாக கிடைப்பதை லக்ன அவயோக திசைகள் உங்களுக்கு தட்டி பறிக்கும். அப்போ மருத்துவர் ஆகிறவங்க சாதாரணமாக ஒரு பிஎஸ்சி பிகாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி மாதிரி படிக்க வைப்பதற்கான சூழல்கள் அவயோக திசைகள். உதாரணத்திற்கு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா குறிப்பாக மேச விருச்சிக லக்னத்திற்கு புதன் திசை அந்த 15 வயசில் துவங்குது. அந்த புதன் ஏதாவது ஒரு 6-8 போன்ற இடங்களில் மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி சூழல்களில் கடுமையான அவயோக திசை துவங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான கல்வி மறுக்கப்படும். இல்லைன்னா அவங்களுக்கு அது விருப்பமில்லாத சூழல், பொருளாதார நிலையில் ஏதாவது ஒரு வகையில் அது அவங்களை விட்டு கை நழுவி போயிடும். ஆனால் அந்த நபர் மருத்துவம் படிக்க தகுதியான நபராக இருந்தாலும் தசாபுக்தியின் காரணமாக அந்த சூழல் அவருக்கு நழுவி போகிறது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, மிக வலுவானதொரு சூழலில் சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையோடு மேசராசி என்பர்களுக்கு முக்கியத்துவமும் சிறப்புகளும் முழுமையும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது. பொருளாதார நலன் உயருகிற நாளாகவும் நினைத்ததை சாதிக்கிற வல்லமை மிகுந்த தினமாகவும் மேசத்துக்கு இன்றைய நாள் அமையும். தொட்டது துளங்கும், அனைத்து விதமான அனுகூலங்களும் அபாரமான முறையில் கிடைக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக ராசியினுடைய முக்கியமான இடங்களை எல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். ராசியிலேயே ராசிநாதன் வலுத்திருப்பது, ராசியின் யோகர்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பது என வாழ்க்கையில் நீங்கள்
முன்னேற்றமடைய மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக அனைத்து விதமான நிலைகளிலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்படுவது நல்லது. காரிய தடைகள் ஏற்படும், பணவரவு இயல்பாக இருக்கும், கையிருப்பு கரையும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது உங்கள் மீது வீண் பழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். பொருளாதார மேன்மைகள் உண்டு, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்து இழுபறியான சூழல்கள் மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள்ள தடைகள் உருவாகும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உருவாகும். குழந்தைகளின் ஆரோக்கிய நலன் மேம்படும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை ஏற்படும். கூடுமானவரை கலைத்துறை என்பவர்களுக்கு கோபதாப பிடிவாத குணங்கள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை தெளிவான சிந்தனை தோன்றும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமும் மாற்றமும் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மேசராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கப் பெறுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, முக்கியமான சில செயல்பாடுகள் அனைத்திலும் ரிஸ்க் எடுத்து செய்வதன் மூலமாக நிறைவான அனுகூலத்தையும் வெற்றிகரமான தன்மைகளையும் நிறைய பெறக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக வலுப்பெற்ற ராசிநாதன் மிக சாதகமாக தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புகழ் பெறுகிற பாவகத்தில் இருக்கிறார். கூடுதலாக உச்சகுருவோடு ராசிநாதன் இணைந்திருக்கிறார். இன்றைய நாளில் சுக்கிரன் பயிற்சி அடைந்து கடக வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். ராசிக்கு 3இல் மறைவது போல் தோன்றினாலும் திக்பலத்தோடு இருக்கிறார். திக்பலத்திற்கு மிக அருகில் இருக்கிறார். 3ஆம் இடம் வலிமை பெற்றிருக்கிறது. குறிப்பாக தனஸ்தானம் புதனினுடைய இருப்பால் வலிமை பெற்று பொருளாதார நலன் மேலோங்குகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்பம், தனம், வாக்கு மேம்படும். தடையேற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி உறுதி வார்த்தை சொல்லப்படும். அனுபவ அறிவும் செயல்திறனும் சிறப்பாக இருக்கும். உங்களது செயல்களால் அடுத்தவர்கள் மூலமாக பாராட்டு பெறுவீர்கள். கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலத்தை செய்ய இருக்கிறது. எல்லா வகையிலும் லாபம் உருவாகும். வாக்கு சாதுரியத்தால் எதுவும் அனுகூலமாக நடக்கும். நல்ல சிந்தனை, செயல்திறன் மேம்படும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு செயலாற்றி சிக்கலில் மாட்டிக்கொள்ளுவதற்கான அமைப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் நிறைவான முழுமையான வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு நல்ல சிந்தனை ஏற்படும். மனோபலம் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றி உருவாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சக கலைஞர்களோடு ஏற்பட்டு பின்பு விலகும். அரசியல்வாதிகள் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக சாதிக்க இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு செலவு அதிகரிக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைகிற தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மிதுனத்திற்கு திக்பலம் பெற்ற புதன், ராசியிலேயே புதன் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக பஞ்சமாதிபதி சந்திரன் இன்றைய நாளில் பயிற்சி அடைந்திருக்கிறார். உச்சகுருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் இணைந்திருப்பது அந்த 2ஆம் பாவகத்தை வலுப்பெறச் செய்யும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக தடை ஏற்பட்டு வந்த திருமணம் நடப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும். வரவேண்டிய தனவரவுகளும் வரும். குறிப்பாக எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும்.
அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் செலுத்துவீர்கள். நோய் நீங்கி நன்மை உருவாகும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தவரால் செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் சிறு சிறு மன வருத்தங்கள் உண்டாகும். பணவரவு மேம்படும். காரிய அனுகூலம் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த நிதான நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் சிறப்பாக உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான சூழலும் நிறைவான தன்மைகளும் இருக்கிறது. விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரிடம் மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இனிமையாக பூர்த்தியாகிற நாளாக, மிதுனத்திற்கு மேம்பட்ட நல்ல பலன்கள் நடக்கிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுமை அதிகரிக்கிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கவனத்தோடும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் செயலாற்றி நினைத்ததை சாதிக்கிற சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக கடக ராசி என்பர்களுக்கு ராசியில் 2 சுப கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறது. இன்றைய நாளில் சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். கடக வீட்டிற்குள் வந்திருக்கிறார். பாக்கியத்தில் ராசிநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய சஞ்சாரம் என்பது சனியோடு 16 டிகிரி விலகி இருப்பதால் பயங்கொள்ளுகிற சூழல்கள் எதுவும் இன்றைய நாளில் இல்லை. நினைத்ததை சாதிப்பீர்கள். செவ்வாய் கேந்திர வலுவோடு ஸ்தானபலம் பெற்று மிக சாதகமாக இருக்கிறார். தனாதிபதி சூரியன் உபசய ஸ்தானத்தில் உறுதியாக சஞ்சரிக்கிறார். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக நட்புகள் உறவுகள் மூலமாக மன சங்கடங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் சிறப்பான முறையில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தகம் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களோடும் நண்பர்களோடும் அனுசரித்து போவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அநேக அனுகூலங்களை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகமான நிலைமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் குறைகள் எதுவும் இருக்காது. அவர்களை அனுசரித்து போவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. பெண்மணிகள் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த அனுகூலங்கள் இயல்பாக கிடைக்கக்கூடிய நாளாக, அனைத்திலும் ஆதரவான சூழல்கள் நிறைந்த நாளாக கடகராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக சிறப்பான அனுகூலங்களை முழுமையாகவும் நிறைவாகவும் பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாகவும் பொருளாதார நலன் காக்கப்படுகிற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். அஷ்டம சனி காரணமாக அநேக சிக்கல்களை அனுபவித்து வந்த மக நட்சத்திரக்காரர்கள் சற்றே ஆறுதல் அடைந்திருக்கிற சூழல்ல பூர நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் சிக்கலான மனநிலையும் தெளிவற்ற சூழலும் நிலவுகிறது. கவனமாக இருங்கள். குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை கோள்சார ரீதியாக 12ஆம் பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குகிறது. சுக்கிரனும் கடக வீட்டிற்குள் வந்துவிட்டார். ஏற்கனவே அங்கு உச்ச குரு இருக்கிறார். இருவரும் இணைந்திருக்கிறார்கள். 12ஆம் பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. 8ஆம் இடம் குருவின் தொடர்பாலும் 12ஆம் இடம் குரு சுக்கிரன் தொடர்பாலும் இருப்பதால் கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் மிக மேம்பட்ட நிலையில் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அநேகம் உண்டு. எதையும் சமாளித்து முன்னேறும் சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக பணத்தேவை பூர்த்தியாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள்.
மனக்குழப்பத்தை விலக்கிக் கொள்வது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்தெடுப்பது அனுகூலத்தை செய்யும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் பற்றிய கவலை விலகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் பூர நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருங்கள். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுங்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உருவாகலாம். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகத்தை நிறைவாக கொடுக்கும். பெண்மணிகளுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றம் உண்டு. நினைத்ததை சாதிப்பதற்கான வல்லமையோடு இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இன்றைய தினம் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குன்னா, சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். மிதுன வீட்டுக்குள்ளேருந்து கடக வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 11ஆம் பாவகம் கூடுதல் வலிமை பெற்றிருக்கிற நாளாக கடகத்திற்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இந்த கடகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். அதாவது 11ஆம் பாவகம், கடக பாவகம் கூடுதல் வலுப்பெற்றிருக்கிறது. 2வது திருமணத்திற்கான சூழல்களில் அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தும். முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுப்புகளை சிறப்பாக செய்வீர்கள், புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. கூடுதலாக செய்தொழில், வர்த்தக, வியாபார அமைப்புகளில் லாபத்தன்மைகள் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெறுவீர்கள். அதே நேரத்தில் 7ஆம் இடம், 8ஆம் இடம் சனி செவ்வாயினுடைய தொடர்பில் இருப்பதால் கணவன் மனைவி உறவு, தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் சில சாதகமில்லாத சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட பணம் வந்து சேருவது, பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படுவது, நீங்கள் அனைவராலும் கௌரவிக்கப்படுவது போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்கும். நன்மை அநேகம் நடக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மாற்றங்கள் பிறக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி மேம்படும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும். விரிவாக்கம், வியாபாரம் போன்ற நிகழ்வுகள் அனுகூலத்தை செய்யும். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காரிய வெற்றி பெறுவீர்கள். புத்திசாதுரியத்தால் காரிய நன்மை உண்டு. குறிப்பாக மதிப்பு மரியாதையும் மேம்படும். இன்றைய நாள் நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து போவது சிறப்பான சூழலை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகள் அநேக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் முழுமையான முறையில் பூர்த்தியாகிற நாளாக, கன்னிக்கு நினைத்தது நடக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் விலகுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக எல்லாவிதமான அனுகூலங்களும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் கிடைக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அதாவது பாக்கியத்தில் இருந்த ராசிநாதன், பாக்கியாதிபதியோடு இணைந்த சுக்கிரன் ராசிநாதன் இன்றைய தினம் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார். மிதுனத்திலிருந்த சுக்கிரன் கடகத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். கடகாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவருக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கிறது. அப்போ சொந்த தொழில் புரிகிற அன்பர்கள் அனைவருக்குமே இந்த துலாம் ராசியைச் சேர்ந்தவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் சார்ந்தது, நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. கோபதாப பிடிவாத குணங்கள் மட்டும் சற்று கூடுதலாகவும் தூக்கலாகவும் இருக்கும். அதை விட்டொழிப்பதன் மூலமாக அநேக அனுகூலங்கள் இன்றைய தினம் ஏற்படும். எதை செய்தாலும் பக்குவமாக பேசி செய்வது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை குறைப்பதால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும்.
தன பாவகம் அனுகூலமாக இருக்கிறதால பொருளாதார மேன்மை உண்டு. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புத்திசாதுரியமும் அறிவுத்திறனும் மேம்படுவதால் அனைவராலும் புகழ் பெறுகிற பாராட்டு பெறுகிற தன்மைகள் உருவாகும். மனசோர்வு ஏற்படும். எதை செய்தாலும் சற்று கலக்கமான தன்மைகள் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் சற்று மாறுபட்ட நிலையில் இருக்கும். எதிர்ப்பாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதானமாக செயல்படுவதன் மூலமாக அனுகூலங்கள் நிறைய ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கூடுவதை கேட்டு நடப்பது உங்களுக்கு சிக்கலான சூழலிலிருந்து விடுபட உதவும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். குறிப்பாக மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமாக மகிழ்ச்சியான முறையில் பூர்த்தியாகிற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற நாளாகவும், விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற தன்மையில் ராசிநாதன் இருக்கிறார். வலுப்பெற்ற ராசிநாதன் அநேக விதமான அனுகூலங்களை செய்ய போகிறார். குறிப்பாக ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். இன்றைய நாளில் பாக்கிய ஸ்தானத்திற்கு சுக்கிரன் வந்திருக்கிறார். அதாவது 8இல் மறைந்த சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வந்து 9ஆம் இடத்தில் ஏற்கனவே இருக்கிற குருவோடு இணைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்து, தந்தை மகன் உறவு, ஆன்மீக தொடர்புகள், உங்களுக்கான புகழ் செல்வாக்கு அதிகரிப்பது போன்ற அனைத்து நிகழ்வுகளும் கூடுதலாக உள்ள தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த காரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். உயர்நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. மனக்கவலைகள் அகலும். மாற்றங்கள் ஏற்படும். கனவு தொல்லைகள் முழுமையாக விலகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாப சூழல்கள் இயல்பாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த செலவுகள் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் களைப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் நிலவும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. பெண்மணிகளுக்கு மனசங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு துணிச்சல் கூடுதலாக இருக்கும். பழைய கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி தருகிற நிகழ்வுகள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றங்களும் சாதகமான சூழல்களும் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை முக்கியமாக பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறதால, அதுவும் சுக்கிரன் வலுவாக இருக்கிறதால அழகு சாதன பொருட்கள் மற்றும் குறிப்பாக எலக்ட்ரானிக், செல்போன் போன்ற பொருட்கள், ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இது போன்ற உத்தியோக தொழில்துறையில் இருக்கிற நண்பர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு பாராட்டு நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான தன்மைகளை கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு மன உறுதியும் மேன்மையும் ஏற்படுகிற தினமாக, எதை கண்டும் அஞ்சாமல் திறமையாக செயலாற்றுவதற்கான தன்மைகள் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியை தனி புதன் பார்க்கிறார். ராசிநாதன் 8இல் அதிர்ஷ்டத்தில் மறைந்து சுக்கிரனோடு இன்றைய தினம் இணைந்திருக்கிறார். அதாவது 6 சுக்கிரன் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற ராசிநாதன் குருவோடு இணைந்திருப்பது ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான சூழலை கொடுக்கும். நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பது உங்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட், விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கலான சூழல்கள் மாறும். மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செயலாற்றும் செயல்திறனும் உங்களுக்கு பாராட்டுதல்களை கூடுதலாக கொடுக்கும்.
காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும், எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வீண் அலைச்சல்கள் உருவாகலாம். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நிர்பந்தத்தின் பேரில் சில சிக்கல்கள் ஏற்படும், கவனமாக இருங்கள். வழக்குகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்கள் உண்டு. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு ஏற்பட்ட முரண்பட்ட தன்மைகள் முழுமையாக விலகும். வேலை ஆட்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சற்று கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு திடீர் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமை ஏற்படும். குழந்தைகளிடம் அனுசரித்து போவது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக அநேக அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக பெண்மணிகள் எதிலும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு போட்டிகள் விலகும், பொருளாதார நலன் மேம்படும், முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சாளர் நினைத்ததை சாதிப்பீர்கள். காரிய தடைகள் விலகும், செல்வச் சேர்க்கை உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு வாழ்க்கை தரம் உயர்வதற்கான சூழல்கள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாக போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், பூராட நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மாற்றங்களோடு கூடிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த நாளாக அமைகிறது. ஏன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் ஏற்கனவே உச்ச ராசியை பார்க்க இன்றைய நாளில் மிதுனத்தில் இருந்த சுக்கிரன் கடகத்திற்கு பெயர்ச்சி அடைந்து ராசியை தொடர்பு கொள்கிறார். ராசி கூடுதல் வலுப்பெற்றிருக்கிறது. அதன் மூலமாக புகழும் பெருமையும் கூடுதலாக கிடைக்கும். பொருளாதார நலன் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திறமையான செயல்பாடுகளின் மூலமாக அநேக அனுகூலங்கள் ஏற்படும். முன்கோபம் விலகும், மன வருத்தம் நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேறுவீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது சிறப்பினை கொடுக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு ஆகிய தன்மைகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சக ஊழியர்களிடம் நிதானமாக பணியிடங்களில் பேசுவது நல்லது. உங்கள் மீது இருந்து வந்த பழைய குற்றச்சாட்டுகள் அகலும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தாரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழல்களும் உண்டு. உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் மேம்படும். பெண்மணிகள் முன்கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். எல்லாவற்றிலுமே எதிர்பார்ப்புகள் நினைத்தபடி நடக்கிற தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் ராகு, ராசிக்கு 6 குரு சுக்கிரன், ராசியினுடைய 3, 4, 5ஆம் பாவகங்களில் செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே கூடுதலாக முழுமையாக செயலாற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். தடைகள் அனைத்தும் விலகும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து திருப்திகரமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். நிதானமாக இருந்தாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் சாப்பிடுவது நல்லது. கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது சிறப்பு. கோர்ட் கேஸு வம்பு வழக்குகளில் சிக்கலான சூழல்கள் உருவாகலாம். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். முக்கிய பணிகள் தாமதமாக நடக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது சிறப்பு. உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்.
செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகளும் குலதெய்வ அனுக்கிரகமும் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரியும் நெருக்கம் அதிகரிக்கும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல் கூடுதலாக இருக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கடவுளினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கலைத்துறை என்பர்கள் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சாதகமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கிரக பயிற்சிகள் இப்படி இருக்கிறது. குறிப்பாக சுக்கிரன் மாறியிருக்கிறார். எல்லா ராசிக்குமே இது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. ஏற்கனவே குரு மாறி இருக்கிறார். தற்பொழுது சுக்கிரனும் பயிற்சி அடைந்திருக்கிறார். அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. புத்திர சந்தான அனுகூலம் உண்டு. புத்திரபாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான தகவல் உண்டு. ஏற்கனவே இருப்பவர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவம், குலதெய்வ அனுக்கிரகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். தொட்டது துளங்கும். சிக்கலான அணுகுமுறைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். குறிப்பாக எதையும் சாதிப்பீர்கள். எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய விஷயம் மேம்பாடு அடையும். எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்பு 1க்கு 2 முறை யோசித்து கொடுப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தை தூண்டுவதாக அமையும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த மன வருத்தம் மறையும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பதால் அனுகூலங்கள் ஏற்படும். கலைத்துறை என்பர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் ஒதுங்கி இருப்பது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான தன்மைகள் வெளிப்படுகிற நாளாக, மீனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.